தென்காசி மாவட்டத்தின் பிரதான தொழிலாக விவசாயம் விளங்கி வருகிறது. இங்கு நெல், மா, பலா, காய்கறிகள் என அனைத்தும் விளைவிக்கப்பட்டாலும் எலுமிச்சை சாகுபடி அதிகளவில் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கடையம், புளியங்குடி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சிவகிரி, ராயகிரி, சங்கரன்கோவில், திருவேங்கடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 20,000 ஏக்கரில் எலுமிச்சை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. புளியங்குடி பகுதியில் விளையக்கூடிய எலுமிச்சை பழத்தின் தோல் மென்மையானதாகவும் அதிகளவு சாறுடன் புளிப்பு மற்றும் இனிப்பு கலந்த சுவையுடன் இருப்பதால் மக்கள் மத்தியில் புளியங்குடி எலுமிச்சைக்கு தனி மவுசு உள்ளது. இந்த எலுமிச்சை சாகுபடி குறைந்த செலவில் அதிக வருவாய் ஈட்டக்கூடியதாக உள்ளதால் விவசாயிகள் பலரும் எலுமிச்சை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு இடங்களில் விளைவிக்கப்படும் எலுமிச்சை பழங்கள் புளியங்குடி எலுமிச்சை மார்க்கெட்டிற்கு கொண்டு வரப்பட்டு பழத்தின் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. லெமன் சிட்டி என்று அழைக்கப்படும் புளியங்குடியில் விளைகின்ற எலுமிச்சை பழத்தில் சிட்ரிக் அமிலம், வைட்டமின் சி, நார்ச்சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அதிகம் இருப்பதால் இதய நோய்கள், சிறுநீரக கற்கள், செரிமான பிரச்சனைகள் போன்றவற்றுக்கு அருமருந்தாக திகழ்கிறது. இங்கு விளையக்கூடிய எலுமிச்சை பழங்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எலுமிச்சை எப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 100 கன்று சாகுபடி. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 20க்கு 20 போட்டாலும் 400 சதுரடி, 110 கன்று இல்லை 105 கன்றுகள் செல்லும். இந்த 105 கன்றுக்கு முன்னால் இயற்கை விவசாயம் தான் பண்ணாங்க. எல்லா மக்களும் மாட்டுக்கடை, ஆட்டுக்கடை, மாடுன்னு பண்ணாங்க. எங்கள் பகுதியில் மிக மிக மகிழ்ச்சி. எங்கள் வியாபாரிகளுக்கு இது வெளியில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த கொடுத்த அரசாங்கத்துக்கும் இதுக்கு முயற்சி பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இங்கு விளையும் எலுமிச்சையில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. இத்தனை சிறப்பு பண்புகளை கொண்டுள்ள புளியங்குடி எலுமிச்சைக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கும் வகையில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் பொருளுக்கு புவிசார் குறியீடு என்பது உலக அரங்கில் அதற்கான மதிப்பை அதிகரிப்பதோடு அதன் மூலம் அப்பொருளின் வணிகமும் ஏற்றுமதி வர்த்தகமும் அதிகரிக்கும். இதனால் எலுமிச்சை விவசாயிகள் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளனர். இதன் மூலம் எலுமிச்சை விவசாயிகள் மட்டுமின்றி அதனை சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் உயரும் என்பதால் மாவட்ட மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எலுமிச்சம்பழத்துக்கு புவிசாரா குறியீடு கிடைச்சிருக்கு. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது கிடைச்சதுனால உலக நாடுகளில் எங்க எல்லாம் எலுமிச்சை அவங்களுக்கு அவசியம் தேவைப்படுதோ அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம புளியங்குடி எலுமிச்சம்பழம் உலக லெவலில் பேர் வாங்கியிருக்குது. அதனால சுற்றி வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ஏக்கர் சாகுபடி இருக்குது. நமக்கு அதில் வாய்ப்பாக இருக்குது. புளியங்குடி எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு வழங்கிய மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்த விவசாயிகள் அதிக அளவில் விளையும் எலுமிச்சை பழங்களை பாதுகாக்கும் வகையில் சேமிப்பு கிடங்கை அரசு அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்துள்ளனர். புவிசார் குறியீடு கிடைத்தது எதன் காரணமாகனா, எங்க ஊர் புளியங்குடி எலுமிச்சைக்கு சாறு அதிகமாக இருக்கும். அந்த சாறுல சிட்ரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து அந்த தோல் கொஞ்சம் திண்ணமா இருக்கிறதுனால ஒரு 10 நாள் வரைக்குமே இது சாதாரண நாட்கள்ல இருந்தாலும் வெளியில வச்சிருந்தாலும் அது டேமேஜ் இல்லாம நல்ல முறையா இருக்கும். இது புவிசார் குறியீடு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் விவசாயிகள் சார்பாகவும் புளியங்குடி எலுமிச்சை வியாபாரிகள் சங்க சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புவிசார் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற நிலையில் புளியங்குடி எலுமிச்சை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கணேசனுடன் ஷீபா ஜானட்.